அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டியாக மினி விலாக் ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்ப்போம் வாங்க. என்னோட மாமா மாமி எல்லாம் வேலைக்கு போகிறதுக்காக அவங்களுக்கு வேறு நாளில் லீவ் கிடைக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டிலே இருப்பாங்க 2 பேரும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்லேவ் ஐலண்ட் போனால் தான் 2 பேரையும் பார்த்துட்டு வரையலும். மற்ற நாளில் போனால் ஈக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையோடைய ஸ்லேவ் ஐலண்டுக்கு வந்துடுவோம் அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக. அங்கே தான் மாமியோட வீடு அப்புறம் அவங்களோட நானாட வீடெல்லாம் மீக்குது. ஸ்லேவ் ஐலண்டுக்கு போனாலே பாபாவுக்கு ஒரே ஜொலி தான். விளையாடி கொண்டிருக்க போக்குள்ள எங்களெல்லாம் மறந்துடுவார். நாங்கள் இருக்கோம்னு கூட அவருக்கு நினைவு இருக்காது, அந்த அளவுக்கு விளையாடுவார். அங்கே போயிட்டு பார்த்தா தாத்தா நானவெல்லாம் விரிக்கல. அதுக்காக இவருக்கு மூஞ்சி விடிகிற மாதிரி இல்லை. அவங்கள இல்லாட்டி இவருக்கு அங்கே போகிறதுக்கே விருப்பம் இல்லை. அதனால் அபு கூப்பிட்டார், வாங்க விக்டோரியா பார்க் போவோம்ண்டு. அப்படியே விக்டோரியா பார்க் போயிட்டு அவங்கள கொஞ்சம் விளையாட விட்டுட்டு வருவோம்ண்டு. இனி இந்த வயசில் தான் அவங்களுக்கும் விளையாடணும். பெருசாவினா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் படிப்பு ஓதல் அது இதுண்டு அப்படியே பிஸி ஆயிடுவாங்க. விளையாடுற வயசில் தான் அவங்களையும் விளையாட விடணும். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஆகிடுவாங்க அவங்களும். அதுக்கப்புறம் விளையாட்டு சாமானத்தை நிறச்சி வாங்கி கொடுத்தோ விளையாடுங்கன்னு நாங்களே சொன்னாலும் அவங்க விளையாட மாட்டாங்க. அந்த வயசெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க கொஞ்சம் காலத்துக்கு பிறகு. எல்லார வாழ்க்கையிலையுமே வளமையாக நடக்கிறது தான். சின்னவங்க இருக்கிற வீட்டில் எங்கே பார்த்தாலும் விளையாட்டு சாமானவே தான் இருக்கே. உமாமாருக்கும் வேலை செஞ்சு செஞ்சு ஏலை அப்படின்ட்டு கத்தவும் செய்வாங்க, சில பேர் அடிக்கவும் செய்வாங்க. ஆனால் நானும் யோசிச்சுட்டு எனக்கும் கோபமும் வாரே சில நேரத்துக்கு இருந்த மாதிரி. இனி இந்த வயசில் விளையாடாட்டி அவங்களும் எந்த வயசில் தான் விளையாடுறே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு விட்டுருவேன். அப்படி அவங்களையும் விளையாட விட்டுட்டு வரப்போக்குள்ள ஸ்லேவ் ஐலண்டில் குடல் பாபத்தை வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே விட மாமிட்ட விட்டுக்கிட்ட வைக்கிற கடையில் கொஞ்சம் இறைச்சி குடல் பாபத்தெல்லாம் கூடையாகவே கொடுப்பாங்க. அதனால் அங்கேருந்து வரப்போக்குள்ளே வாங்கிட்டு வந்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.